தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தந்தை செல்வாவின் 49வது நினைவு தினம் வடக்கு கிழக்கில் அனுஷ்டிப்பு. காணியால் வந்த சர்ச்சை, துப்பாக்கி முனையில் பெண்களை மிரட்டிய அர்ஜுனா எம்பி, யாழில் பரபரப்பு. தீபச்செல்வன் உள்ளிட்டோரின் புத்தகங்களை விடுவிக்க வலியுறுத்தி வடக்கில் போராட்டம். கட்டுநாயக்கவில் பரபரப்பு, பெருந்தொகை போதைப்பொருள் கடத்திய 22 பிக்குகள் கைது. யாழில் நீண்ட காலம் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டவர் கைது. உயிர்த்த ஞாயிறு விசாரணையில் எழுந்துள்ள சர்ச்சை, திலீப பீரிஸுக்கு மிரட்டல். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். தந்தை செல்வநாயகம் அடிகளாரின் 49வது நினைவு தினம் இன்று வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா மணிக்கூட்டு கோபுர சந்தியில் அமைந்துள்ள அவரது சிலை முன்பாக குறித்த நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது. இதன்போது அவரது திருவச்சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவர் தொடர்பான நினைவு பேருரைகளும் இடம்பெற்றிருந்தது. இந்நிகழ்வு வவுனியா தந்தை செல்வா நற்பணி மன்றத்தின் தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், கட்சி முக்கியஸ்தர்கள், பொது அமைப்பினர், பொதுமக்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை தந்தை செல்வாவின் 49ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை யாழ்ப்பாணத்திலும் நடைபெற்றது. யாழ்ப்பாணத்தின் மத்தியில் அமைந்துள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் தந்தை செல்வா நினைவு அறங்காவற்குழுவின் தலைவர் ஆயர் சூஸ் எபனீசன் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. முதலில் சதுக்கத்தில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் அவரின் சமாதியிலும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் செயலாளர் மே சுமந்திரன், தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அவருக்கான அஞ்சலிகளை செலுத்தினர். இதேவேளை திருகோணமலையிலும் தந்தை செல்வாவின் 49வது நினைவு தினம் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. திருகோணமலையில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளை காரியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வு திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தலைமையில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா துப்பாக்கி முனையில் பெண்களை அச்சுறுத்திய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சம்பவம் இடம்பெற்ற காணியின் உரிமை தொடர்பாக மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. அந்த காணியானது தனது காணி என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கூறி வருகின்ற நிலையில் வேறொரு தரப்பினரும் அதில் தங்களது காணி இருப்பதாக உரிமை கோரி வருகின்றனர். அந்த வகையில் நேற்றைய தினம் குறித்த காணியை சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஈடுபடும் போது அங்கு வந்த பெண்கள் இருவர் அதில் ஒரு பகுதி தமது காணி என்று கூறி முரண்பாட்டில் ஈடுபட்டனர். எதிரே நின்ற பெண்கள் கையில் எந்தவிதமான ஆயுதங்களோ பொருட்களோ இல்லாமல் நின்ற நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா திடீரென தனது துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்களை மிரட்டியுள்ளார். பெண்கள் மீதான இந்த சம்பவமானது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனூர் அரசானது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு துப்பாக்கி கொடுத்துள்ளமை மக்களுக்கு ஆபத்து என ஏற்கனவே பல தடவைகள் பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டிய நிலையில் இதுவரை அந்த துப்பாக்கியானது மீளப்பெறப்படவில்லை. இது இவ்வாறு தொடருமானால் அசம்பாவிதங்கள் ஏற்படும் என மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர்.
கடந்த ஒரு மாத காலமாக சுங்கத் திணைக்களம் தடுத்து வைத்துள்ள கவிஞர் தீபச்செல்வனின் புத்தகங்களை விடுவிக்க வலியுறுத்தி இன்று யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் கவிஞர் தீபச்செல்வனின் புத்தகங்களை விடுவிக்க வலியுறுத்தி இன்று காலை முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது. குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் இலக்கிய படைப்பாளிகள், பொது அமைப்பு சார்ந்தோர், அரசியல் கட்சி சார்ந்தோர், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 110 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் பௌத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் நேற்று சனிக்கிழமை இரவு நடத்திய சோதனையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. பாடசாலை பொருட்கள் மற்றும் பல வகையான இனிப்புகள் நிரப்பப்பட்ட போலி அடிப்பாகம் கொண்ட சூட்கேஸ்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 கிலோகிராமுக்கும் அதிகமான குஷ் மற்றும் ஹசிஸ் போதைப்பொருள் இவர்களிடம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒவ்வொரு பிக்குவும் தங்களது பயண பைகளில் 5 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருளை எடுத்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனுசரணையாளர் ஒருவர் ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் விமான டிக்கெட்டுகளை பயன்படுத்தி இந்த குழுவினர் ஏப்ரல் 22 அன்று பாங்காக்கிற்கு பயணம் செய்ததையும் புலனாய்வாளர்கள் கண்டறிந்தனர். சந்தேக நபர்கள் வெளிநாட்டில் இருந்தபோது சாதாரண உடையில் இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை கைபேசி மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வரலாற்றில் இதுவே மிகப்பெரிய போதைப்பொருள் வேட்டை என்றும் அங்கு துறவிகள் பெருமளவு போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்கு இது என்றும் விவரிக்கப்படுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் இளம் துறவிகள் என கூறப்படும் சந்தேக நபர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நீண்டகாலம் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த 31 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநகர் பகுதியில் வைத்து இவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்படும் போது இவரிடம் 2 கிராம் 35 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழியங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த சமீபத்திய நீதிமன்ற விசாரணைகளில் சட்டமா அதிபரின் சமர்ப்பிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ராணுவத்திற்கும் நீதித்துறைக்கும் இடையில் விரிசல் நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் சமர்ப்பிப்புகளின் போது மேலதிக மன்றாடிய நாயகம் திலீப பீரிஸ் ராணுவ புலனாய்வு துறையின் பங்கு குறித்து குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ராணுவ தளபதிக்கும் திலீப பீரிஸுக்கும் இடையே நடந்ததாக கூறப்படும் தகவல் தொடர்பு குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த தகவலின்படி மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஆலே உள்ளிட்ட முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரிகள் தொடர்பான நீதிமன்ற சமர்ப்பிப்புகளுடன் தற்போதைய ராணுவ தளபதி கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று விளக்கியுள்ளது. சாட்சிகளை அச்சுறுத்துவது, செல்ல பிராணிகளை கொல்வது மற்றும் சாட்சிகளின் வீடுகளில் ஆயுதங்களை வைத்து அவர்களை மிரட்டுவது போன்ற செயல்களின் மூலம் ராணுவ புலனாய்வு துறை தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளுக்கு தடையாக இருந்து வருவதாக திலீப பீரிஸ் கூறியுள்ளார். இந்த நிகழ்வுகள் முக்கியமான சட்ட மற்றும் அரசியலமைப்பு சார்ந்த கேள்விகளை எழுப்புகின்றன. பதவியில் இருக்கும் ஒரு ராணுவ தளபதிக்கு நீதிமன்ற மனுக்கள் தொடர்பாக ஒரு அரசு சட்டத்தரணியை நேரடியாக தொடர்பு கொள்ளவோ அல்லது கேள்வி கேட்கவோ என்ன அதிகாரம் உள்ளதென குறித்த ஊடக செய்தியில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது.